மார்க்கெட் கீழே விழுது டிப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா எல்லா டிப்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராதீங்க. டிப்ல இன்வெஸ்ட் பண்றதுல அதிகமான ரிட்டர்ன் தான் வருமானு சொல்லிட்டு டேட்டா என்ன சொல்லுதுன்றத டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். நிஃப்டியோட 15 வருஷ டேட்டாவை தான் இங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த 15 வருஷத்துல மார்க்கெட் நிறைய முறை கீழே விழுந்திருக்கும். இப்போ ஒரு நார்மலான இன்வெஸ்டர் வெறும் சிம்பிளான எஸ்ஐபி பண்ணிட்டு வராரு 15 வருஷத்துக்குனா அவரோட எக்ஸ்ஐஆர் கிட்டத்தட்ட 13.78% இருந்திருக்கும். இன்னொரு இன்வெஸ்டர் இந்த நார்மல் எஸ்ஐபி கூடவே சேர்த்து மார்க்கெட் எப்பெல்லாம் பீக்ல இருந்து 5% கீழே விழுதோ அந்த பாயிண்ட்ல ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வருவார். அவரோட எக்ஸ்ஐஆர் 13.77% இருந்திருக்கு. லிட்டரலா இந்த டிப்ல எல்லாம் எக்ஸ்ட்ரா லம்சம் பண்ணதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரே ரிட்டர்ன் தான் நார்மல் எஸ்ஐபிக்கும் டிப்ல லம்சம் பண்றதுக்கும் 15 வருஷ பீரியட்ல வந்திருக்கு. அதாவது லாங் டர்ம் போக போக இந்த டிப்ல நான் எக்ஸ்ட்ராவா லம்சம் பண்றது ரொம்ப பெரிய சிக்னிபிகன்ட் எஃபெக்டா இருக்காதுன்றதுதான் டேட்டா நமக்கு கிளியரா சொல்லுது. ஆனா 5% டிப்ல லம்சம் பண்றதுக்கு பதிலா அதே இன்னொரு நபர் 10% டிப்புக்கு மட்டும் தான் நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கரெக்டா 10% விழும்போது எக்ஸ்ட்ரா லம்சம் பண்ணிட்டு வந்தார்னா அவருக்கு ஸ்லைட்டா பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. இதே கொஞ்சம் ஷார்ட் டர்ம் பீரியட்ல பார்க்கும்போது ஒரு 10 வருஷ பீரியட்ல பார்க்கும்போது நார்மல் எஸ்ஐபி பண்றவருக்கு 14.86% வந்திருந்ததுன்னா 5% டிப்ல எக்ஸ்ட்ராவா வாங்கக்கூடியவருக்கு அதாவது எஸ்ஐபி கூடவே சேர்த்து 5% மார்க்கெட் விழ விழ லம்சம் பண்றவருக்கு 15.1% வந்திருக்கு. அதாவது ஸ்லைட்டா கொஞ்சம் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஷார்ட் டர்ம்ல பார்க்கும்போது எஸ்ஐபி பிளஸ் லம்சம்ல கொஞ்சம் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஆனா லாங் டர்ம்ல 10 வருஷத்துக்கு மேல தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு பெருசா கை கொடுக்காது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பாயிண்ட்ல நம்மளோட எஸ்ஐபி அமௌண்ட்டை எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்றோம்ன்றது தான் நம்மளோட ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸா அதிகரிச்சிருக்கும். சோ சிம்பிளா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம நம்ம பண்ற எஸ்ஐபியை அதிகமா பண்ணிட்டு வந்தாலே அதிக ரிட்டர்ன்ஸ் நம்மளால எடுக்க முடியும்.